Mr. Vanavarayar, we are the authorized officer for the Land Ceiling Act. According to the new revision, you are supposed to submit all... Excuse me, gentlemen. I respect those who respect the rules and norms of the government. It's better you speak in Tamil, so that they can also understand. If you don't know Tamil, then it's all right. You can go ahead in English. I hope that you know Tamil. நம்ம ஆளுங்க கிட்ட நம்ம தாய்மொழியில பேசுதாங்க நமக்கு மரியாதை. தமிழிலே பேசுங்க. சட்டப்படி உங்ககிட்ட இருக்க சொத்து கணக்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். கரெக்ட் சார். எங்க கிட்ட இருந்து சொத்தை வாங்கி அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலங்களை பிரிச்சு கொடுக்க போறோம். அதான் அரசாங்கத்தோட திட்டம். அதுக்காக தான் போட்டிருக்காங்க நில உச்சவரம்பு சட்டம். கரெக்ட் சார். நீங்க சட்டப்படி தர்மம் செய்யணும்னு சொல்றீங்க. நான் தர்மம் செய்யறதையே சட்டமா மாத்திக்கிட்டேன். நீங்க சட்டம் போடுறதுக்கு முன்னாலேயே எனக்கு தேவைக்கு மேல இருந்த சொத்தெல்லாம் நானே இந்த ஏழை ஜனங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இருக்க சொத்து மாதிரியே இந்த குப்பை சுப்ப கோவிந்த எல்லாருக்குமே இருக்கு. வேணும்னா நீங்களே எடுத்து பாருங்க. கரெக்ட் சார். நில உச்சவரம்பு சட்டத்துல போடுற ஒவ்வொரு திருத்தமும் கோர்ட்டோட கெஜெட்ல அச்சடிச்சு வெளியே வர்ற வரைக்கும் அமுலுக்கே வராது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வல்லவராயம் மாதிரி அறக்குறை அரசியல்வாதிங்க பேச்சை கேட்டு சட்டம் போடுறதுக்கு முன்னாலே அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. அதே சமயத்துல வேட்டி துண்டு போட்ட எங்களை எல்லாம் விவரம் தெரியாதவங்க நினைச்சுக்காதீங்க. போயிட்டு வாங்க. ஏனுங்க காலை காட்டுற நில்லுங்க. ரொம்ப பேசி தொண்டையெல்லாம் வத்தி போயிருக்கு. 2 இளநீ. ஆஹா ஏங்க இளநிக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னங்க? டெண்டர் குக்னே. டெண்டர் காக்கா நெட்டு 2 சீவி தர சாப்பிட்டு போறீங்களா?